கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி. இன்று ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு கதை ஒன்றைத்தான் இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். பூஜைக்கு உதவாத பூக்கள், இதுதான் இந்த கதையின் பெயர். இந்த கதையை எழுதியவர் என் மோகனன் என்ற எழுத்தாளர். இவர் 1933 ராமபுரத்திலே பிறந்திருக்கின்றார். தாய் ஒரு கவிஞரும் கதாசிரியருமான லலிதாம்பிகை அந்தர்ஜனம் என்பவர். இப்போது இவருடைய கதைக்குள்ளே நாம் இப்போது போவோம். பூஜைக்கு உதவாத பூக்கள். அவன் படிகளில் இறங்கி நடந்து போனான். ஒரு முறை கூட சற்றேனும் திரும்பி பார்க்கவும் இல்லை. ஒவ்வொரு காலடி வைப்பிலும் கோபம் நெறிந்து புதைந்து கொண்டிருந்தது. இல்லை, இனி ஒருபோதும் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒருபோதும் அவன் வரமாட்டான். பொறுக்க முடியாத வேதனையுடன் கூக்குரலிட்டாள். என் பொன்னான தம்பி. மாடிப்படிகளில் ஓடி ஏறி மொட்டை மாடியின் வராந்தாவில் நின்று அவள் தரையை குனிந்து பார்த்தாள். காலியான தெருவினூடே ஏதோ புயல் காற்று அடித்து தள்ளியது போல அவனுடைய ஜீப் உருமி நகர்ந்து கொண்டிருந்தது. நனைந்த கண்களோடு நோக்கி நின்றாள். கடைசி உறவும் அற்று விழுகிறது. இனி யாரும் இல்லை, ஒன்றுமில்லை. பரந்த உலகின் நடுவில் ஏகாந்தமான ஒரு தீவு போல தனித்து நின்றாள். ஒரு நாளும் மீண்டும் காண முடியாத ஒன்றை மனதிலிருந்து ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பது போல அவள் அந்த பக்கமாகவே பார்த்திருந்தாள். தெரு திருப்பத்தில் அந்த வண்டி மறைந்து போன போதிலும் பார்த்து கொண்டே நின்றாள். சாரதாக்கா, கீழே இருந்து யாரோ கூப்பிட்டார்கள். காத்தியாயினியாக இருக்கு. யந்திரம் போல கையை உயர்த்தி அவள் வாட்சை பார்த்தாள். இனி தாமதித்தால் ஆஃபீஸுக்கு லேட் ஆகும். ஆனால் நின்ற நிலையில் உறைந்து நிற்கவே முடிந்தது. அசைய முடியவில்லை, பேச முடியவில்லை. ஒரே ஒரு உண்மை மட்டும் இனிமேல் முன்னால் உள்ளது. இனி தான் தனி. மாடிப்படிகளில் ஓடி ஏறி வந்த கார்த்தியாயினி அவளது தோளை குலுக்கி கேட்டாள். என்ன ஆட்சி சாரதாக்கா? அம்முகத்தில் கொந்தளிப்பும் இயலாமையும் கண்ட பின்னரே அவள் சட்டென்று மௌனமானாள். கார்த்தியாயினிக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. எப்படி புரிய வைப்பது? ஒரு அர்த்தத்தில் அவள் வெறும் குழந்தைதான். வாழ்க்கையின் வாயிற்படியை அப்போதுதான் அடைந்திருக்கிறாள். கருமுகங்களே இல்லாத சித்திரை மாதம் மட்டும்தானே பார்த்திருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு மனிதர்களின் துன்பத்தை கண்டால் புரியாமல் இருந்திருக்கும். ஒரு வேளை துன்பத்தின் ஊமையான உரைக்குளிர் அவளுடைய நாவையும் மறுத்து போக செய்திருக்கலாம். உறக்கத்திலிருந்து விழித்தது போல சாரதா சொன்னாள். கார்த்தி, நான் இன்றைக்கு வரல, உடம்பு சரியில்லை. என் லீவ் லெட்டரை கொஞ்சம் ஆஃபீஸுக்கு கொடுத்துடு. சாரதா லீவ் லெட்டர் எழுதி கொண்டிருக்கையிலும் கார்த்தியாயினி ஒன்றும் கேட்கவில்லை. வீங்கிய முகமும் கலங்கிய கண்களும் கண்டு மௌனமாகவே நின்றிருந்தாள். ஏதோ எதிர்பாராத துக்கத்தின் கடினமான காயத்தை மட்டுமே அவள் தரிசித்தாள். என்னவாக இருக்கும் அது? தெரியவில்லை. காலையில் சாரதாவை பார்க்க தம்பி வந்திருந்தான் என்பது மட்டும் அவளுக்கு தெரியும். அவ்வப்போது அவன் வருவதுண்டே. IBCS பயிற்சியாளனாக அந்த ஒரு தம்பி மட்டும்தானே சாரதாவுக்கு சொந்தமென்றிருந்தவன். என்ன துக்க செய்தியை அவன் கொண்டு வந்திருக்கிறானோ? எதுவும் கேட்கும் சந்தர்ப்பம் இல்லை. லீவ் லெட்டரை மடித்து பிடித்து கொண்டு கார்த்தியாயினி இறங்கி போனாள். அவள் மாடியில் இறங்கி போவதையே பார்த்து கொண்டு சாரதா ஒரு நிமிடம் நின்றாள். வருடங்களின் படிகளை மிதித்து சப்தமுண்டாக்கி கொண்டு நினைவுகள் இறங்கி போய்கொண்டிருந்தன. எல்லோரும் போயாகிவிட்டது. ஒவ்வொருத்தாராக போயினர். ஏகாந்தத்தின் நிசப்த இரவுகளுக்குள் அவளை உதறிவிட்டு இதோ கடைசியாலும் போயாயிற்று. நகரத்தின் சப்த கோஷங்களுக்கு நடுவில் யாரும் நினைவு கூற நேரம் வீணாக்காத ஒரு முன்னாள் நட்பு போல கவர்ச்சியற்றிருந்த ஒரு NGO பெண்கள் விடுதியின் இருண்ட ஓர் அறையில் தனித்திருந்து அவள் அழுதாள். கண்ணீர் விடாமல் அழுதாள். 18 வருட இன்கிரிமெண்ட், 38 வருட பழக்கமும் உள்ள ஒரு வெறும் யந்திரம் மட்டுமாகவே இருந்தாள் அவள். அவளுக்கு எப்படி கண்ணீர் உண்டாகும்? மாடியில் ஒட்டடையை நோக்கியவாறு அவள் மெல்லாந்து கிடந்தாள். காலம் துடைத்தெறிய மறந்து போன ஒட்டடைதானே அவளும். மிக தொலைவில் எங்கோ இளமை பருவத்தின் பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள் இருந்தன. பூக்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அன்று பாட்டிக்கு காலை பூஜைக்காக அவள் பூ பறிக்க போனாள். காலில் முள் குத்தியது, கையில் சிராய்த்தது. ஆனாலும் பூ பறித்தாள்.
ஆனால் கொண்டு போன போது பாட்டி சொன்னாள், இதொன்றும் ஆகாது மகளே, இதெல்லாம் பூஜைக்கு உபயோகிக்காத பூக்களாகும் மகளே. தொட்டால் வாடி பூக்கள், வேலிப்பருத்தி பூக்கள், கொங்கினி பூக்கள், கள்ளிப்பூக்கள், ஊமத்தை பூக்கள். பூஜைக்கு தொடாத அப்பூக்கள் முற்றத்து மூலையில் குப்பை தொட்டியில் யாருக்கும் வேண்டாமல் கிடந்து அழுதன. கழுத்தில் கருப்பு சரட்டில் டாலர் கட்டி கொண்டிருந்த ஒரு சிறுமி கன்னத்தில் உலர்ந்த கண்ணீர் கோடுகளுடன் வராந்தாவின் தூணில் சாய்ந்து அதை பார்த்தவாறு நின்றாள். தேம்பி தேம்பி நின்றிருந்தாள். அந்த பாட்டி இறந்து புல் முளைத்து போயாயிற்று. அதற்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நினைவுகளும் சென்று எட்டாத இறந்த காலத்தின் பனிமூடிய மண்ணில் தாயும் மறைந்து கிடந்தாள். வெறும் 19 வயதான அவள் இப்படியாக ஒரு வீட்டு தலைவியானாள். சிறகு முளைக்காத ஒரு சிறு தம்பிக்கும் பருவத்தின் துறைமுகத்தை நோக்கி அதிகமாக குதித்து கொண்டிருந்த ஒரு தங்கைக்கும் அவள் திருமணம் கூட கழிந்திராத தாயானாள். பிரசவித்தறியாத பாட்டியானாள். தகப்பனார் மட்டும் உள்ளே படுத்திருந்தார். பக்கவாதத்தில் அடிபட்டு ஒரு பக்கம் நசுங்கி தளர்ந்து படுத்திருந்தார். சற்று யோசித்தாள். எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த அப்பாதானே. ஆனால் அவ்விதமாக ஆலோசிக்கவே முடியாது. உணர்ச்சிகள் ஒளி வீசிய ஒரு சரித்திர கட்டடத்தின் விளையாட்டு பொம்மையாக மட்டுமே இருந்தார் அப்பா. இதற்காக அவரை பழி சொல்ல வேண்டும்? சுதந்திரம், சமத்துவம், சோசலிசம் இவ்வார்த்தைகளின் பொருள் ஒன்றும் எனக்கு தெரியாது. நாடு என்றும் நாட்டவர் என்றும் சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா, இவ்வாழ்க்கை இப்படி தரிசாகிவிட்டதே என்று நினைக்கும் போது வருத்தம் வந்து விடுகிறது. அப்பா ஒரு சுதந்திர சிப்பாயாக இருந்தார். சத்தியாகிரகம் நடத்தி கெட்டிங் நடத்தி ஜெயிலுக்கு போனார். கோஷங்கள், ஊர்வலங்கள் இவைகளின் கட்டுப்பாடற்ற உணர்ச்சி வேகத்தின் உற்சாகத்தில் இழைந்து போனார். எல்லாம் தொலைந்தது. கிடைத்து கொண்டிருந்த நிலமும் கொஞ்சம் பணம் இருந்த அந்த பத்திரமும் தனது ஆரோக்கியமும் கூட. அப்படி கிடக்கும் போதும் அப்பாவின் சிந்தனையும் பேச்சும் முழுக்க அதுவாகத்தான் இருந்தது. அவனால் ஒரு போதும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பற்றியும் ஆட்களை பற்றியும் சம்பவங்களை பற்றியும் நாடு நாட்டவரும் பொது பிரச்சனைகளும் அப்பாவின் மனநிலையை பாதித்த தீராத புற்றுநோயாயிருந்தது அது. படுக்கையில் விழுந்த பிறகு முதலில் எல்லாம் யாராரோ அப்பாவை பார்க்க வருவதும் போவதுமாக இருந்தார்கள். மெதுவாக அதுவும் நின்றது. இறுதியில் மறதியின் ஆழம் மிகு தடாகத்தில் வீசி எறியப்பட்ட ஒரு கல் போல அப்பா பாசி பூசி கிடந்தார். இவ்வாறாக இருந்தது தியாக ஒளியான ஒரு வாழ்வின் மகத்தான முடிவு. ஆனால் ஒரு விதத்தில் அப்பா அதிர்ஷ்டசாலியாக இருந்தார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நான் நினைவு கூறப்படாதவன் என்றும் அறியப்படாத 1000 பேர்களில் ஒருவனே என்றும் இறுதி வரை புரிந்து கொள்ளாமல் இருந்தார் அல்லவா? யாருக்காக இல்லாவிட்டாலும் தனது 3 குழந்தைகளுக்காகவாவது விளைவு மிக்கதாயிருந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொலைத்தோம் என்று அறியவில்லை அல்லவோ? மோகவெறியில் பிறந்த அம்மகனை பிரசவித்ததை தொடர்ந்து உண்டாகிய நோய்க்காலங்களில் தொலைதூரத்தில் எங்கேயோ உள்ள இருண்ட சிறையில் போய் கிடக்காமல் இருந்திருந்தால் ஒருபோதும் ஒரு குறையும் கூறி அறியாத தன் சாதுவான மனைவிக்காகவாவது அகால மரணம் நேரிட்டிருக்காது என்று நினைத்து பார்க்கவில்லை அல்லவா? நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் இருக்கே, அதற்காக நான் எல்லாம் பாடுபட்டேனாக்கும். இந்த ஜனாதிபதி பத்தியம் இருக்கே, இதை ஸ்தாபிக்க நான் என் வாழ்க்கையாக்கும் கொடுத்தேன் என்று பெருமையுடன் தானே உருவாக்கி கொண்ட ஒரு ஆத்ம திருப்தியின் மூட உலகத்தில் மயங்கி கிடக்க அப்பாவால் இயன்றிருந்தது. நான் எதையும் அடைய நடக்கவில்லை. சிபாரிசுக்கும் உதவிக்கும் நடந்ததில்லை. துன்பத்துக்கு கூலி பெறவும் முயலவில்லை. புரிந்ததா? ஆனால் வீடு இருந்த தோட்டம் தவிர வேறு எதுவும் பாக்கியில்லை. லட்சியம் நிறை சுய பிரதாபத்தின் தீ நாக்குகளில் சிறகு கரிந்து துடித்து விழுந்த ஒரு விட்டில் பூச்சியாக இருந்தார் அப்பா. அந்த ஆதரவற்ற நிலையின் மத்தியில்தான் அவள் படிப்பை நிறுத்தினாள். எத்தனை சிறியதாயிருந்தாலும் பரவாயில்லை, உத்தியோகம் தேடினாள். 45 தொடக்கம் 75 என் ஒற்றையடி பாதையினூடே ஒரு லோயர் டிவிஷன் கிளாக்காக அப்படி அவள் நடக்க தொடங்கிய போது ஒரு புதிய தீர்மானத்தின் ஆரம்பமாகி இருந்தது. அது எல்லாம் நேற்று நடந்தது போல நினைவிருக்கிறது. குமுறி அழுதவாறே தான்
காலேஜிலிருந்து விலகினாள். தோழிகளுக்கு நடுவில் உள்ள அந்த உல்லாச வாழ்க்கை எல்லா கஷ்டங்களுக்கும் கிளேசங்களுக்கும் மறந்து போகும் மகிழ்ச்சி நிறைந்த நிமிடங்களாயிருந்தன. நேரங்கட்ட நேரங்களில் ஒரு காரணமும் இல்லாமல் வெடித்து சிரிக்க முடிந்தது. என்னவெல்லாம் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறம் மங்கி இதழ் உரித்து கீழே விழுந்தன. கையில் அணிந்த குலுங்கிக் கொண்டிருந்த மோகத்தின் கண்ணாடி வளையல்கள் எல்லாம் உடைந்து சிதறிப்போயின. வாழ்க்கை அவளை ஒரு சுமை தாங்கியாக மாற்றிக்கொண்டிருந்தது. ஒரு எரிச்சலோ குறையோ முணுமுணுப்போ இன்றி அவளை விதி ஆட்கொள்ளவும் செய்தது. தெளிவற்ற ஏதோ ஒரு தீர்மானத்தின் பதிந்த பாபுகற்களினூடே அழுத்தி மிதித்து அவள் நடந்து போனாள். இடவலம் நோக்காமல், ஒரு நிமிட சஞ்சலமும் இல்லாமல். ஒரு நிமிட சஞ்சலமும் இல்லாமலா? அப்படி சொல்ல முடியுமா? அங்கே நினைவுகள் இடறுகின்றன. தகர்ந்த மோகங்கள் வாய்விட்டு அழுகின்றன. கடந்த காலத்தின் வேதனைகள் மீண்டும் வீங்கி உடைந்து சீழ்வடுகின்றன. தியாகம் என்று எத்தனையோ இனிப்பான செல்லப்பேரிட்டு அழைத்தாலும் அது ஒரு கொலை பாதகமாகத்தான் இருந்தது. தன்னுடையது மட்டுமல்ல, இன்னொருவருடையதும் கூட. வாழ்க்கை அபிலாஷையின் கழுத்தை நெரித்து கொள்ளுவதாகவே இருந்தது. அது எல்லாம் இதற்காக. ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு இடத்தையும் சென்று அடையவும் இல்லை. இல்லாத குறிக்கோளை நோக்கிய அர்த்த சூன்யமான ஒரு பயணமாக ஆகிவிட்டிருக்கிறது எல்லாம். கடவுளே, எனக்கு மன்னிப்பு தரணுமே. நனைந்த கண்ணிமைகள் முன்பு பாலச்சந்திரன் இப்போதும் வந்து நிற்கிறான். இன்று மாதிரி நரைத்த மயிருடன் அல்ல, மேலே ஏறத் தொடங்கிவிட்ட நெற்றியோடு அல்ல, முகமெல்லாம் சுருக்கமும் கோடுகளும் விழுந்த உட்புறமாக சற்று வளைந்து தளர்வு மேலிட்ட அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக அல்ல, தடித்த ஃப்ரேம் கொண்ட கண்ணாடி வழியாக உயர்குடி புன்சிரிப்பு சொரியும் சிவந்த மெலிந்த ஆரோக்கியவானாகிய இளைஞனாக, யாரையும் நிராயுதபாணியாக்கும் மென்குணம் மிக்க புருஷனாக பாலச்சந்திரன் அன்று சுப்ரிண்டனாக இருந்தான். அவனுடைய செக்ஷனில் தான் சாரதா முதலில் வேலை செய்தாள். அவன்தான் அவளுக்கு பர்சனல் ரிஜிஸ்டர், டிராஃப்ட், நோட், சப்மிஷன் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒரு உத்தியோகஸ்தினலாக மாற்றினான். ஒரு லீவு நாளில் வேலை முடிந்து திரும்புகையில் ஆஃபீஸின் பின்னால் மலைவாழை கொண்டையை நிமிர்த்தி நின்ற பூந்தோட்டத்தின் சமீபத்தில் பூத்து குலுங்கி நின்ற குல்மோகர் செடியின் அடியில் பாலச்சந்திரன் அவனிடம் கேட்டாள், சாரதா மேல் ஆசைப்பட எனக்கு அருகதையுண்டா? அந்த குல்மோக செடி போலவே மனமும் அசைந்து குலுங்கியது. பூக்கள் உதிர்ந்து இலைகள் பறந்தன. அப்படி ஒரு கேள்வியை ஒருபேதும் யாரிடமிருந்தும் செவியுறப்போவதில்லை என்று மனப்பூர்வமாக எண்ணியிருந்தாள். உறுதியாயும் இருந்தாள். மனத்தின் அந்த பக்கத்து ஜன்னல்களை எல்லாம் அடைத்து சாத்தி பத்திரப்படுத்தியிருந்தாள். அப்படியிருந்தும் இதோ நீ யாரை தவிக்க ஆசைப்பட்டாயோ அவனே இதோ. அக்கேள்விக்கு ஒரு பதிலை மனதில் தயாராக வைத்திருக்கவில்லை. அதை பற்றி சிந்திக்கவே இயன்றிருக்கவில்லை. பக்கவாதக்காரனாகிய ஒரு தந்தையின் தாயற்ற மகளாக இருந்தாள் அவள். பருவமடைய தொடங்கியிருந்த ஒரு தங்கையினுடைய வயது வராத ஒரு தம்பியினுடையது மூத்தவளாயிருந்தாள் அவள். ஒரு குடும்பத்தை துளவிச் செல்ல வேண்டிய தலையெழுத்து கூட ஓடக்காரியாக இருந்தாள் அவள். அப்படி ஒரு கேள்விக்கு அவள் வாழ்க்கையில் இடம் இருக்கவில்லை. அதனால்தான் பதிலை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும். மைதானத்திலிருந்து வந்த காற்று மலைவாழைகளின் இலைகளை அடித்து கிழித்து தோரணமாக்கி கொண்டிருந்தது. குல்மோகர் பூக்கள் பாய்ந்து பறந்தன. யவனத்தின் அரும்பொருளான மந்தஹாசத்தை போன்ற சிவப்பு பூக்கள் தாங்கி பாசியா கொடிகள் கம்பி வேலியில் படர்ந்திருந்தன. ஆகாயத்தில் அந்தி முகங்கள் சாட்சி நின்றன. அவள் ஒன்றும் பேசவில்லை. மெல்ல நடக்க மட்டும்தான் செய்தாள். திரும்பி பார்க்க கூட இல்லை. திரும்பி பார்க்க முடியவில்லை. சற்று திரும்பி பார்த்திருந்தால் அம்முகத்தின் மாற்றத்தை கண்டிருந்தால், அக்கண்களின் காந்த சக்தியின் வசீகர பரப்பில் விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும்? வேரோடு சாய்ந்து விழுந்து விட்டிருக்காது? துயரம் தோய்ந்த இதயத்தின் எல்லா துன்பங்களுடனும் அவனுடைய காலடியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாட்டாள். மெதுவாக நடந்து போய்கொண்டிருந்த போது இதயத்தின் ஆழ்மட்டத்தில் எங்கேயோ துணையற்ற ஒரு ஆசையின் ஆதரவற்ற குரல் கேட்டது.
ஆழமான ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து வருவதைப் போல முனகி முழங்கியது. அதுவும் கேட்காத மாதிரி நடித்து நடந்தாள். சுய கட்டாயங்களின் கற்படுக்கைகளினூடே அழுத்தமான காலடிகளுடன் அவள் நடந்தாள். கடவுளே, பதறக்கூடாது, வழுக்கக்கூடாது, விழக்கூடாது. ஆனால் இரவில் உறங்க முடியவில்லை. அடுத்த தினங்களில் ஆஃபீஸுக்கு போக முடியவில்லை. நினைவின் வாசலை பாதி திறந்து எட்டி பார்த்தால் கண்களில் புதிய ஒளியின் டார்ச் அடித்துக்கொண்டு மென்மையும் உணர்ச்சி மிக்கதுமான தொனியில் கேட்கிறான், சாரதா மேல் ஆசைப்பட எனக்கு அருகதையுண்டா? நாணத்துடன் நிற்க மட்டுமே முடிகிறது. அவிழ்ந்து விழுந்த தலைமை கொத்தில் முகச்சிவப்பை ஒழித்து மௌனமாக நிற்க மட்டுமே முடிகிறது. பெண்ணே, நீ பிறந்ததே இந்த கேள்வியை செவியுற மட்டுமே என்று யாரோ சதா உள்ளே ஜபிக்கிறார்கள். அவ்வார்த்தைகளின் மயக்கத்தில் அந்நினைவின் மனத்தில் எல்லாம் மறந்து லயித்து நின்றுவிடும் ஆத்மாவில் ஒரு குல்மோகர் பூத்து குலுங்கி நிற்கிறது. அதனுடைய இயல்பான இதழ் அவிழ்தல் என்னவாகி இருக்கும்? பெண்மையின் அந்த சலசலப்பு வாழ்க்கையின் சங்கீதமாகவே மலர்ந்திருக்கும் அல்லவா? விண்வெளியின் செவிகளிலும் கூட அந்த ஆனந்த கானத்தின் ராகத்தாரகைகள் சென்று ஒலிந்திருக்கும் அல்லவா? ஆனால் எதுவும் அவன் இயல்பான முடிவை அடைவதில்லையே. விதியின் மாயக்கரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தலைகீழாக்கிவிட்டன. எல்லாம் வீழ்ந்து உடைந்தன. ஏன் விதியை பழிக்க வேண்டும்? எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான். கொம்பன் யானைகளைப் போல கருமேகங்கள் மதமுற்று நிற்கும் ஆகாயம் மட்டுமே இனி பாக்கி. பேய் மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்யலாம். அப்பா திடீரென்று இறந்து போனார். மரணம் அதன் விருப்பம் போல வந்து அப்பாவை வருடிய போது அவள் உணர்ச்சியத்து பார்த்து கொண்டிருந்தாள். மாரில் அடித்து கொண்டு அளவில்லை, மயக்கமாக விழவில்லை, இயக்கமற்று பார்த்து நின்றாள். இனி அப்பா இல்லை. மகளை கொஞ்ச அப்பா அறிந்திருக்கவில்லை. வாத்சல்யத்தை வெளிப்படுத்த அவருக்கு இயன்றிருக்கவில்லை. 6000 காத தூரத்திலிருந்து வெள்ளையர்களின் மேலிருந்த வெறுப்பாக இருந்தது அப்பாவின் மனம் முழுவதும். அதிலிருந்து விடுபட்ட போது பதிலாக வந்தவர்கள் மேல் திரும்பிவிட்டது. வீரமும் வெறியும் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாழ மறந்து போன ஒரு மனிதனாயிருந்தார் அப்பா. ஆனால் அதிசயமென்றே சொல்லலாம். மரணத்தின் முன்னால் இனமறியாத ஏதோ உந்துதல் போல அப்பா அவளை அருகில் அழைத்தார். மேலிருந்து துவாரங்கள் வழியாக சிவப்பு ஒளிவட்டங்கள் விழுந்து கொண்டிருந்த அந்த அந்தி வேளை தோட்டத்து எல்லையில் இருந்த உயரமான கரும்பனையின் கருநிழல் நீண்டு நீண்டு வந்து திண்ணையில் விழுந்து கிடந்தது. அவள் பக்கத்தில் சென்றபோது என்னவோ என்று பார்த்தபோது அப்பாவின் கண்கள் நிறைந்து கவிந்திருக்கின்றன. ரோமம் அடர்ந்த முகத்தின் ஆழங்களில் 2 கண்ணீர் தடாகங்கள். ஒருபோதும் அழுதிராத அப்பா அழுகிறாரோ? வெளிரி சூம்பிய கரங்களால் அவளை அணைத்து பிடித்து கொண்டு சிதறிய தொனியில் அப்பா அழைத்தார். என் அதிர்ஷ்டம் கெட்ட மகளே, அத்தனை ஜீவராசிகளின் முழு வாத்சல்யமும் சிநேகமும் அதனுள் அடங்கியிருந்தன. தொடர்ந்தும் ஏதோ சொல்ல அவ்வுதடுகள் அசைந்தன. ஆனால் எதுவும் வெளிவரவில்லை. ஒன்றும் சொல்லாமலேயே அவ்வாழ்க்கை முடிந்தது. அவள் மரத்து போய் நின்றாள். தங்கையும் தம்பியும் ஓலமிட்டு விழுந்து அழுத போதும் அவள் மரத்து நின்றாள். அவ்வுதடுகளில் துளும்பி நின்ற வார்த்தைகள் என்ன? கடைசியாக அப்பாவுக்கு சொல்ல வேண்டியிருந்தது என்னவாயிருந்திருக்கும்? வருடங்கள் குழம்பு ஒலியுண்டாக்கி புழுதிப்படல முயற்சி கொண்டு கண்முன்னால் கடந்து போயின. பெருமை பேசும் ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், சத்தியாகிரகங்கள், மறியல்கள் எல்லாவற்றிற்கு முன்னால் கதர் தொப்பி அணிந்த ஆஜானுபாகுவான ஒரு ஆளை காணோம். பத்திரிகைகள் எல்லாம் அவருடைய படம் காணப்பட்டிருக்கலாம். பேச்சுக்கள் அச்சாகி வந்திருக்கலாம். அப்பா அன்றும் சிறுமியாயிருந்த போதே அவள் பாவாடையையும் ஜக்கெட்டும் அணிந்து கையை தோளில் மாட்டிக்கொண்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஜனங்கள் மரியாதையுடன் சுட்டிக்காட்டி சொல்வதை கேட்டிருந்தாள். இவருடைய மகள் தெரியாதா? அந்த தந்தையின் மகள்தான் இப்படி. இல்லாவிட்டால் அந்த தந்தையின் பெருமை என்னவாயிற்று? அறிந்து கொள்ளப்படாமல், அங்கீகரிக்கப்படாமல், ஆதரிக்கப்படாமல்,
6 அடி மண்ணில் எல்லாம் அடங்கி போயிற்று. காட்டு இருக்கும் காணாரிச் செடிக்கும் மட்டுமே மலர் வளையங்கள் சமர்ப்பித்து தலைகுனிந்து நின்ற அம்மயானத்தின் புதிதாக நட்ட தென்னங்கன்றின் இளங்குருத்துக்களை நோக்கியவாறு அவள் அசைவற்று நின்றாள். அத்தென்னையின் அடியில் ஒரு வாழ்க்கை முடிந்து கிடக்கிறது. ஆழ்ந்த நித்திரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. மறதியின் சில்லிட்ட இருளில் மறைந்து கிடக்கிறது. இப்போதும் அக்கண்கள் நிறைந்து தழும்பிக் கொண்டிருக்குமோ? அப்பா, கொஞ்சம் சொல்லுங்கள். கடைசியாக தெரிவிக்க வேண்டியிருந்தது என்ன? வாழ்க்கையின் சூனிய பூமிகளில் ஆதரவற்றவர்களாக விட்டு செல்ல வேண்டி வந்த இக்குழந்தைகளை பற்றியோ, சிறகு முளைக்காத சிறு தம்பியின் எதிர்காலத்தை பற்றியோ, ஒன்றுமே ஆகியிராத தங்கையை பற்றியோ? வாழ்ந்திருந்த போது அப்பாவுக்கு ஓய்வு இருக்கவில்லை. மரணத்திலாவது அது கிடைக்கட்டும். உறங்கிக் கொள்ளுங்கள். ஓய்வின் அமைதியில் உறங்கிக் கொள்ளுங்கள். கடைசி நிமிடத்தில் எவ்வளவு முயன்றும் சொல்ல இயலாத அவ்வார்த்தைகளுக்கு நான் இதோ பதில் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நான் ஏற்கிறேன். அப்பாவின் நட்பெயரையும் பெருமையையும் தங்கை தம்பியின் வாழ்க்கையையும் எல்லாம் நான் ஏற்கிறேன். அப்பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கான பூரணமான ஒரு சமர்ப்பணமாக இருந்தது அதன் மேற்கொண்டு. ஒரே சிந்தனையோடு கூடிய ஒரு பிரயாணம். அப்பிரயாணத்தின் போது பலவற்றையும் தட்டித்தள்ள வேண்டி வந்தது. விலை மதிப்பற்ற பலவற்றையும் தூக்கி எறிய வேண்டி வந்தது. அதுவே ஒரு பெண்ணின் மிகவும் பெரிய வாழ்க்கை என்பது போல முடிந்து போன அந்த தர்ம சங்கட முகூர்த்தம் இன்றும் உயிர் துடிப்புடன் நினைவிருக்கிறது. அப்பாவின் மரண செய்தி அறிந்து பாலச்சந்திரன் ஓடி வந்து சேர்ந்தான். கொள்ளிவைப்போடு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உறவினனும் பொறுப்பு உள்ளவனும் போல அவன் விசாரிக்கலானான். அதற்கு பிறகும் பல சமயங்களில் வந்தான். தன்னுடைய சௌமியமான பிரசன்னத்தினால் அவன் ஒளியை தூவத் தொடங்கியிருந்தான். கண்ணீர் மேகங்கள் நிறைந்த அவளது தனிமையினும் பயங்கரம் நிறைந்த இரவுகளில் ஒரு வசந்த பௌர்ணமி போல வந்து சேர்ந்திருந்தான். அந்த நல் தரிசனங்கள் அதிகமாகும் தோறும் முதலிலே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை இன்னும் அதிகமாக சிக்கலடையாதோ என்று பயந்தாள். அதனால் வெளிப்படையாக சொன்னாள். அன்பும் நட்புறவும் உதவியும் மட்டுமே என்றும் நல்கிய நல்லவனாகிய அம்மனிதனிடம் இங்கிதமின்றி சொன்னாள். மென்மையற்ற வார்த்தைகளையே தேர்ந்தெடுத்து மனப்பூர்வமான குரூரத்துடன் சொன்னாள். எனக்கு ஒரு நாளும் திருமணம் கிடையாது. வெள்ளி போன முகத்தில் வேதனை தழும்பி நிற்க அவன் சொன்னான். எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் காத்திருப்பேன். பெண்மையின் இயல்பான சாதுரியமும் யவனத்தின் உணர்ச்சி பூர்வமான மோகமும் வந்து கையை பிடித்து விலக்கு முன்பு அடித்து சொன்னாள். வேண்டாம், அது வேண்டாம். எனக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது. அது நிச்சயம். எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம். நிஷ்கலங்கமான அன்பின் பரந்த மார்பில் ஓங்கி எறிந்த கட்டாரி போல அவள் வார்த்தைகள் சென்று தரித்திருக்க வேண்டும். வேறொன்றும் கூறாமல் போய்விட்டான். வழியில் ஒரு நிழல் கூட விழவிடாமல் போய்விட்டான். அதற்கு பிறகு ஒரே சிந்தனையோடு வாழ்க்கையை தவமாக்கி கொண்டாள். ஒரு பழைய ஃபைலை போல மனத்தை அதனுடைய எல்லா தளர்ச்சிகளுடனும் சிவப்பு நாடாவல் இறுக கட்டி வைத்தாள். பழைய சமுதாயத்தின் நியதிகளையெல்லாம் பின்பற்றி ஒடுங்கி நடந்து பாதையின் இடது பக்கமாகவே நடந்தாள். 45 தொடக்கம் 47 50 தொடக்கம் 150க்கும் 90க்கும் 200க்கும் மட்டுமே வழிவிட்டு நடந்தாள். வருடங்களின் படிக்கட்டுகளை மிதித்து தள்ளினாள். பணிவான தினங்களின் வாட்டமிகு ஆவர்த்தனங்கள். அதன் நடுவில் செய்து தீர்க்க வேண்டிய பலவற்றையும் சேர்த்து தீர்த்தாயிற்று என்ற ஆத்ம திருப்தி மட்டும் உண்டு. தங்கையின் திருமணத்தை நடத்தினாள். குழந்தைகளும் குடும்பமுமாக தொலைதூர நகரத்துக்கு அவள் பறந்து போனாள். கூட்டில் அடைந்தும் விட்டாள். தம்பியும் ஒரு நிலைக்கு வர தொடங்கிவிட்டான். வீட்டையும் தோட்டத்தையும் இதற்கிடையில் விற்க வேண்டி வந்தது. அதனால் என்ன? கடமைகளின் சுமைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து இறக்கியாயிற்றே. இனியும் எதுவுமே செய்து தீர்க்க பாக்கி வைத்திருக்கவில்லை. ஆனால் காலம் இதற்கிடையில் தலையில் வெண்பூக்கள் பின்னிவிட்டன. கன்னங்களின் துடிப்பு மாய்ந்து போயிற்று. யவனம் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற்று கொண்டது. கதிரவன் அடிவானத்தை கடந்திருக்கிறான்.
இதற்கு நடுவே பலரும் நுழைந்து வந்தனர், பலரும் பிரிந்து போயினர். இரவு பகல்கள், நீண்ட வருடங்கள் இப்பழைய மகளிர் விடுதியின் இருண்ட அறையிலிருந்து செக்ரட்டேரியட் வரையிலுள்ள இடுக்கிய வழியில் இடது ஓரமாக ஒடுங்கி நடந்தாள். எவ்வளவு பேர்கள் கூட்டாளிகளாக மாறி மாறி வந்தனர். சுமதி, ஆனி, ராதை, மேரி, இந்திரா, ஸ்ரீதேவி ஒவ்வொருவராக பிரிந்து போயினர். ஒவ்வொரு சிறிய குடும்பத்தின் ஓங்கிய சுவர்களுக்குள்ளாக குலுங்கும் கொலுசுகள் அணிந்த சிறு பிள்ளைகள் ஆரவாரத்துடன் விளையாடும் மண்முற்றங்களை நோக்கி ஒரு தண்ணீர் விட்டான் கொடியைப் போல மெலிந்து ஒற்றை புறாவைப் போல் ஒதுங்கியவளான அந்த மைத்ரேயை கூட ஒரு காதல் திருமணத்தின் தீரத்துடன் வெளியே போனாள். அவர்கள் தாய்மாராயினர், சிலர் பாட்டிமாராகவும் ஆயினர். தமது இல்லற சௌந்தரியத்தின் சுகமிகு ஆனந்தத்தில் நெருங்கிய மலர்ந்து சலசலத்துக் கொண்டிருந்த அந்த தாய்ப்பறவைகளை சாதாரண பார்வையாளர் ஒருவரை போல பார்த்திருந்தாள். அதிருப்தி மிகு தாகத்துடன், நிராசையின் இருப்போடு, பரிதாப மிகு களைப்புடன் நோக்கி நின்றாள். நான் மட்டும் காலால் உதைத்து எறியப்பட்டிருக்கிறேன். ஆட்கள் வருவதும் இளைப்பாறுவதும் பிரிவதுமான ஒரு தங்குமிடத்தில் இருளடரும் நேரம் மாதிரி இருந்தது அவளுடைய வாழ்க்கை. அதே ஒற்றையடி பாதையோடு ஆஃபீஸுக்கும் திரும்பி விடுதிக்குமான ஒரு நடை இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. முற்றுப்புள்ளியற்று ஒரு வாழ்க்கை சக்கரம் போலத்தானே. நிர்மாணித்த சிலந்தி வலையில் சுற்றி சுழல்கிறாள். வறுமையின் சிலந்தி வலையிலேயே எல்லாம் முடிகிறது. நினைவுகளின் முன் மலர்த்தட்டு ஏந்தி நின்ற அந்த கொள்மோகர் மட்டும் உள்ளே கண்ணீர் அருவிகளை உண்டாக்கிற்று. இக்கண்ணீர் அருவியின் கரையில் ஒரு நாளும் மலராத குல்மோகரின் கீழே யாரையும் எதிர்பாராமல் தனித்து காத்திருக்கிறாள். எனக்கு ஒருபோதும் திருமணம் ஆகாது. எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டியதில்லை. இறந்த காலத்தின் நடைபாதைகளில் தானே சிதறி தூவிய அம்முட்கள் நினைவின் காலில் குத்தி ரத்தம் சிந்துகிறது, வேதனை உண்டாக்குகிறது. பாலச்சந்திரன், ஆஷாட மாதத்தின் முதல் பூவை போல உன் இதய நறுமணத்தின் நீ ஏன் என்னை எழுப்பிவிட்டாய்? காலம் உன் கண்ணீர் துடைத்து விட்டது. என் கண்ணீர். பாலச்சந்திரனை பார்ப்பதுண்டு. மனப்பூர்வமான முயற்சி செய்து தன்னுடைய செக்ஷனை மாற்றிக்கொண்டு போன பிறகும் சில நேரங்களில் ஒருபோதும் எதையும் நினைவுபடுத்தவில்லை. நட்பின் புன்னகையை மட்டும் அழித்து போனான். ஆனால் பார்த்த போதும் பார்க்காத போதும் அவன் லாப நஷ்டங்களின் துக்கமயமான நினைப்பை உண்டாக்கினான். தீவிர வேதனையின் தீ நாக்காக கொளிந்து விட்டான். அவன் திருமணம் செய்து கொண்டான், தகப்பனானான், வாழ்க்கை பயணத்தில் வெகு தூரம் முன்னேறினான். ஆனாலும் இனமறியாத ஏதோ ஒரு சக்தி என்னாலும் அவளை அவன் பக்கமாக கவர்ந்தது. அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் எப்போதும் கவலை மிகு பரபரப்புடன் மௌன விசாரிப்பு நடத்தினாள். ஏக்கம் நிறைந்த ஆசையுடன் மனம் அவள் பின்னாலேயே சென்றது. எப்போதும் மௌனமாக பிரார்த்தித்தது, அவனுக்கு கடவுள் கருணை காட்டட்டும். அவனுடைய குடும்பத்துடன் பரிச்சயமாயிற்று. மெல்ல அக்குடும்பத்தின் ஒரு பார்வையாளரானாள். அக்குழந்தைகளின் விளையாட்டு தோழியும் அன்பிற்கு உரியவளும் ஆனாள். அக்குழந்தைகளை கட்டியணைத்து முத்தமிட்ட போது மட்டும் நெஞ்சில் தாய்மை சுரந்தது. ஆனால் அவ்வுறவுகளை பற்றி ஜனங்கள் கட்டத் தொடங்கிய கதைகள் எதையும் அவள் அறியவில்லை. மயிர் நரைக்கத் தொடங்கிய மத்திய வயதுக்காரியான இப்பழைய அப்பர் டிவிஷன் கிளாக்கின் புதிய உறவை பற்றி ஏராளம் கதைகள் சொன்னார்கள். அவளை அறியாமல் அவள் வம்புக்கு பாத்திரமானாள். இளைஞர்களான புது பணியாளர்களுக்கு ஒரு நடுத்தர வயசுக்காரியின் சிரிப்புக்கிடமான சபலம் சூடான வம்பாயிருந்தது. போனிடெயில் கட்டி லிப்ஸ்டிக் தடவி மெல்லிய நைலான் துணிக்கடியில் தம் உடம்பின் பூகோள சாஸ்திரத்தை காட்டி நடந்த யுவதிகள் வெயிட்டிங் ரூமில் அவளை கண்டால் தமக்குள் கிசுகிசுத்தார்கள். கிழவிக்கும் கிழவனுக்கும் ஒரு காதல். தங்கள் வயசுக்கு சுமக்க முடிந்ததற்கும் அதிகமான கதைகளை தாமே நடத்தி காட்டியிருந்த அந்த யுவதிகள் மூக்கு முடி வைத்து பரப்பினார்கள். அங்கேயேதான் தங்கியிருக்காளாம். ஒரு நாள் 2 பேரையும் கன்னியாகுமரியில் பார்த்ததாக என் கசின் சொன்னான். இத்தனை வயசான பிறகும் வெக்கமில்லையே, அத்தான் எனக்கு ஆச்சரியமாயிருக்கு. அவள் இது ஒன்றையும்
அறிந்திருக்கவில்லை. நேற்றுத்தான் முதல் முறையாக கேட்க நேர்ந்தது. நேற்று முதலாக கேட்டபோது நடுக்கி சிதறிப்போனாள். குரூரமான ஒரு விதியின் விளையாட்டு போல பாலச்சந்திரனிடமிருந்து அதை அறிய வேண்டியிருந்தது. எல்லாம் பழைய பின்னணியிலேயே நடந்தது. ஆஃபீஸின் பின்புறம் அந்தி வெயிலின் பொன்னொலியில் மூழ்கி கிடந்தது. மைதானத்திலிருந்து காற்று ஓவென்று வீசி எடுத்து கொண்டிருந்தது. எதிர்பாராமல் பாலச்சந்திரனை பார்த்தால் அரங்கமும் கதாபாத்திரங்களும் எல்லாம் முன்போலத்தான். நடிக்க வேண்டிய பாகங்கள் மட்டும் தமக்கு மாற்றிக்கொள்ள வேண்டி வந்திருக்கிறது. என் குடும்ப வாழ்க்கையை தகர்க்காமல் இரு சாரதா. நீ விரும்பியது போல நானே விலகி போனேன். எனது இவ்வழியிலாவது ஒதுங்கி போக என்ன விடமாட்டாயோ? ஸ்தம்பித்து கேட்டிருந்தாள். உணர்ச்சியற்று கேட்டிருந்தாள். ஒரு வார்த்தை கூட வரவில்லை. உள்ளே சுழல்கள் சுற்றி சுழன்றன. மலர்கள் விரிந்து வெடித்து சிதறின. நுங்கும் நுரையும் கலந்து கலங்கி குழம்பின. நீண்டு விழிந்த தன் நிழலை ஊடுருவிக்கொண்டு களைப்புற்று அவன் நடந்து போவதை பார்த்தவாறு பிரமித்து நின்றாள். எங்கும் யாரும் இருக்கவில்லை. கொண்டை உயர்த்தி நின்ற மலைவாழைகள் இல்லை. பூத்து நின்ற குல்மோகர் இல்லை. இளமையின் அரும்பொருளான மந்தகாசத்துடன் நின்ற யூஃபாசியா கொடிகள் இல்லை. பழங்கதைகையை நினைவுபடுத்த யாரும் இல்லை. வெற்றான ஆகாயம் மட்டும் இடியுண்டாற்போல் இருந்தது. காலம் இயக்கமற்று பார்த்திருந்தது. முன்பு கொண்டை உயர்த்தி நின்ற மலை வாழைகளின் பின்னணியில் பூத்து நின்ற குல்மோகரின் இடத்தில் புது கட்டடங்கள் கட்டுவதற்காக கொண்டு வந்து தள்ளிய கருங்கல் ஜல்லிகள் குன்றாக கிடக்கின்றன. நசுங்கி தேய்ந்த மனத்துடன் இரவு முழுவதும் கிடந்து அழுதாள். இமையை மூடக்கூட முடியாமல் தேம்பி அழுதாள். எல்லாம் தகர்த்து போயிற்று. தாறுமாறாக இருக்கிறது. உறங்காத இரவின் கரிய ஜாமங்களில் முடிவு செய்தாள். காலையில் ஆஃபீஸுக்கு போனதும் தம்பிக்கு ஃபோன் பண்ண வேண்டும். மாலையில் ஹாஸ்டலுக்கு வா, கட்டாயம் வர வேண்டும், வந்தே தீர வேண்டும். அப்புறம் அவனிடம் சொல்வேன். இயலாது, எனக்கு இனிமேல் முடியாது. இயன்றதற்கு மேலேயே தாங்கியாயிற்று. செய்ய வேண்டியதற்கு மேல் செய்தாயிற்று. இதோ இப்போது தளர்ந்து போயாயிற்று. எனக்கு இனிமேல் வேலை செய்ய முடியாது. நீ விரும்பினாய் இல்லையா? அதுபோல நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எங்கேயாவது போகலாம். நான் இதோ தயார். ட்ரெயினிங் முடிந்து வந்த பிறகு அவன் அடிக்கடி சொல்கிறான், எதற்கா இந்த கேடுகட்ட வேலை? இனிமேல் விட்டு தொலை பெரியக்கா. உன்னையும் சேர்த்து காப்பாற்ற தேவையான பணம் எனக்கு கிடக்கிறது. உலகம் தனக்கு மட்டும் அநீதி அழைக்கிறது என்று வேரூன்றிய நினைப்புடன் பார்த்ததினாலும் தான் கருப்பு கண்ணாடி வழியாகவே நோக்கியதாலும் அப்போதெல்லாம் நினைத்து கொண்டாள். ஒரு IPS காரன் தன் தமைக்கை ஒரு வெறும் குமாஸ்தா என்று சொல்லிக்கொள்ள வேண்டியிருப்பது அவனுக்கு இப்போது அவமானகரமானதாக இருக்கிறது. அவனுக்கு வந்து கொண்டிருக்கிற பெரிய திருமண ஆலோசனைகளுக்கும் உயர்ந்த குடும்ப சம்பந்தங்களுக்கும் முன்னாள் அக்காவின் வேலை அவனுக்கு கேடுகட்டதாக இருக்கிறது, மோசமானதாக இருக்கிறது, அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு குறைவுண்டதாகிறது. ஒருவேளை அந்த ஆலோசகர்களே அதை சுட்டி காட்டியிருக்க கூடும். உன்னுடைய இந்த IPSஐ சம்பாதித்து கொடுத்தது அக்காவின் இந்த கேவலமான வேலையின் குறைந்த சம்பளம்தான் என்பதை நீ புரிந்து கொள்வதில்லை. உன்னுடைய போலி கௌரவத்தின் களங்கத்தை மறைப்பதற்காக தயாளமான இந்த யோசனை. ஆனால் எனக்கு புரிகிறது. இன்னொரு பயமும் இருந்தது. நம்பி மனம் செய்து கொண்டு குடும்பஸ்தனாகும் போது அங்கும் ஒரு அதிக சுமையாகிவிட மாட்டோமா? அக்குடும்ப சங்கீதத்தில் அபசகரமாக ஆகிவிட மாட்டோமா? மிகவும் அபூர்வமாகவே கிடக்கும் தங்கையின் கடிதங்களில் மட்டுமே இருப்பதாக தோன்றும் இந்த இரக்கம், தயவு, இவ்வுணர்ச்சிகளை மட்டும் தானே அதன் பின் கடைசி வரை எங்கேயும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். பாவம் பெரியக்கா, யாரும் இல்லை, போக இடம் இல்லை, எதையாவது சொல்லி கொண்டிருப்பாள். நீ கொஞ்சம் பொறுத்து கொள்ளக்கூடாதா? எதிர்கால சிந்தனையை வெளிக்காட்டாமல் அவனுடைய யோசனையை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக காட்டிக்கொள்ளாமலும் சொன்னாள். என்னவானாலும் இத்தனை காலமும் ஆயிட்டுதே, வேற கஷ்டம் ஒன்றும் இல்லையே, முடியாதுன்னு தோன்ற போது விட்டுடலாம் இல்லையா? ஆனால் இதோ இப்போது விளங்கி இறுகி விட்டிருக்கிறது. கதிகட்டிருக்கிறேன். இனிமேல் திறந்து பேசினால்தான் திருப்தியாகும். முடியாது தம்பி, கொஞ்சமும் முடியாது. நான் சோர்ந்து போயிருக்கேன். வெளிப்படையான ஏளனத்தை திட்டையும் விட வேறு எதுவும் பரவாயில்லை. ஆனால் காலையில் ஆஃபீஸுக்கு போக வேண்டி வரவில்லை, ஃபோன் செய்ய வேண்டி வரவில்லை. அதற்கு முன்பே
அவன் வந்து சேர்ந்தான். தம்பி வந்திருக்கிறான் என்று தெரிவித்த போது மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டே நினைத்தாள், கடவுள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான், அவனை முன்னாலேயே சொல்லி அனுப்பியிருக்கிறான். ஆனாலும் கண்டவுடன் பதறிப்போனாள். வழக்கத்துக்கு மாறாக உத்தியோக வேஷத்தில் வேலை அவசரத்துக்கிடையில் பாய்ந்து வந்ததைப் போல முகம் தீஜ்வாலையைப் போல சிவந்தொழிகிறது. திக்பிரமை தெளிவதற்கு முன்பே இடி முழங்கியது. நீங்க எங்க சகோதரின்னு சொல்லிக்கவே வெக்கமாயிருக்கு. தலை நிமிர்ந்து நடக்க முடியலை. வெக்கம் மானம் இல்லை, கஷ்டம். நான் உங்க தம்பி இல்லை, உங்களோட எனக்கு எந்த உறவும் இல்லை. அந்த கிழவன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியின் பைப்பாட்டியாகவே இருந்துக்குங்க. இயக்கமற்று நின்று கேட்டாள். கண்ணீர் இல்லாததனால் அளவில்லை. நாணமும் மானமும் இல்லாதவள் தானே, அதனால் தலை குனியவில்லை. உணர்ச்சியற்று நின்று கேட்டாள். சொன்ன கையோடு அவன் வெளியே போனான். ஒரு புயல் காற்று மாதிரி. குழந்தை பருவத்திலிருந்தே அவன் முன்கோபி, எகிரி குதிப்பவனாயிருந்தான், பொறுமையற்றவனாயிருந்தான், சகிப்புத்தன்மையற்றவனாயிருந்தான். ஆனால் எப்போதும் அவன் பலவீனனாயிருந்தான். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியின் வைப்பாட்டி. இவ்வார்த்தைகளை என் முகத்தை பார்த்து சொல்ல உன்னால் எப்படி முடித்தது குழந்தாய்? அவளுடைய கையில் படுத்து வளர்ந்தவன் அவன். அவள் ஊட்டி கொடுத்தே சாப்பிட்டவன். அவளுடைய தாலாட்டை கேட்டு உறங்கியவன். அவள் தாயும் அண்ணனும் அக்காவும் எல்லாமும் ஆயிருந்தாள். அன்போடு வளர்த்தாள். எதையும் எதிர்பார்க்கவில்லை. வாழ்க்கையிலிருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாதென்ற கசப்பான உண்மையை வெகு சிறு வயதிலிருந்தே கற்றிருந்தாள் அல்லவா? ஆனால் இது குரூரமான இக்குத்தல். இதை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆறுதலை தேடி வந்தபோது, தேறுதலை தேடி ஓடி வந்தபோது, உங்களுடன் எனக்கு இனி எந்தவித உறவும் இல்லை. எல்லாம் எவ்வளவு சுலபத்தில் முடிந்துவிட்டது. வெறும் நீரில் வரைந்த கோடுகள் போல கடந்த காலத்தின் கதவுகளை அடைத்து பூட்டுவது இத்தனை சாதாரணமான செயலா? மனம் பட்டுச்சேலையையும் தறித்துணியையும் உடுத்தி வெளியே ஓடிற்று. இடுப்புச் சலங்கையும் அரைச்சதங்கையும் குலுங்கி கொண்டு ஓடிற்று. இளம்பருவத்தின் பசுமையான பள்ளத்தாக்குகளை நோக்கி. எண்ணற்ற பூக்கள் இருந்தன. அப்பூக்களை பறிக்க விறுவிறுப்பாக நடந்தாள். பூவே உதிர் என்று கூவி அழைத்தாள். காலில் முள்குத்தினால் என்ன, கையில் கீறல் விழுந்தால் என்ன, திரும்பி வந்த போது கூடை நிறைய பூக்கள் இருந்தன. அப்பூக்களைப் போலவே மலர்ந்த முகமும். ஆனால் எல்லாம் இவ்வளவு சட்டென்று வாடிக்கருகின. பூஜை அறையின் வாயிலில் கொண்டு வந்த போது பாட்டி சொன்னாள், இதெல்லாம் பூஜைக்கு உபயோகிக்காத பூக்களாச்சே மகளே. ஒன்றுக்கு கூட பூத்தட்டில் இடம் கிடைக்கவில்லை. முற்றத்து மூலையில் குப்பையில் கிடந்த அவை வாய்விட்டு அழுதன. பிறகு வாடிக்கருகின. பூஜைக்கு உதவாத பூக்கள். வருடங்களின் வேதனை உறைந்து போன இதயத்துடன் என்ற போதிலும் சாந்தமாகவே கேட்கிறேன் பாட்டி, எரிச்சல் கொஞ்சமின்றி கேட்கிறேன் பாட்டி. அன்று அவ்வார்த்தைகளை சொன்னது அன்பு நிறைந்த அந்த நாவாழ்த்தானே, அல்லது இருண்ட எதிர்கால விதியின் கரிநாக்காலோ? ஆகாயத்தின் ஆழ்ந்த இருளிலிருந்து ஒரு சாபக்கேட்டைப் போல அவ்வார்த்தைகள் வாழ்க்கையில் வந்து வீழ்ந்திருக்கின்றன. அழுந்த சுட்டு சிரிக்கின்றன, சுருக்கி அரிக்கின்றன. பூஜைக்கு உதவாத பூ நான் தான் பாட்டி, நானே தான். யாருக்கும் தேவையின்றி, எதற்கும் உபயோகமில்லாமல் இதோ வீசி எறியப்பட்டிருக்கிறேன். பூஜைக்கு வேண்டாம், பூசாரிக்கு வேண்டாம். வாழ்க்கையின் குப்பையில் கிடந்து அழுகிறேன், வாடுகிறேன். நன்றி.